கேஜிஎஃப் இயக்குனர் ஒரு நடிக்க போன இடத்துல நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதலாக உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளை ஒரு நம்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. முதலில் நாம் பேச அழைக்கிறோம் பயண கதை மூலம் புது பயணம் போட்டிருக்கும் குறும் படங்களிலிருந்து பெரும் படத்திற்கு வந்திருக்கும் எடிட்டர் விது ஜீவா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பேச சொல்லி சார் என்னை மாட்டி விட்டார். ஆக்சுவலாக நான் பேச மாட்டேன், அதனால தான் சார் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் கிடையாது, எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கும் இந்த மூவி பிடிக்கும், நல்லாயிருக்கும். அதாவது 2K கிட்ஸுக்கும் இது பிடிக்கும், 90s கிட்ஸ்க்கும் பிடிக்கும், 80s கிட்ஸ்க்கும் பிடிக்கும், 70s கிட்ஸ்க்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவர் தமிழுக்கு அறிமுகமாகிறார். இவரது கன்னட படம் தேசிய விருது பெற்றது. தமிழுக்கு அறிமுகமாகி வெற்றி வாகை சூட வாழ்த்தி அழைக்கிறோம் ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரன் தங்கவேலு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஆல்ரெடி 4 லாங்குவேஜில் படம் பண்ணியிருக்கேன். கன்னட படம் தேசிய விருது, மாநில விருது வின் பண்ணுச்சு. மலையாள படம் சிறந்த ஒளிப்பதிவுக்கான விலை எனக்கு பெற்று கிடைச்சிச்சு. அப்புறம் அதை முடிச்சுட்டு ஒரு பிராண்டி டைரின்னு சொல்லி ஒரு தெலுங்கு படம் பண்ணேன். பட் தமிழில், தாய்மொழியான தமிழில் ஃபஸ்ட்டு பண்ணுறது இந்த படம் தான், டேக் டைவர்ஷன். ஸோ இந்த படம் வாய்ப்பு கொடுத்த சிவானி ஸ்டுடியோஸ் அண்ட் சிவானி செந்தில் சாருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இந்த ஜங்ஷனில் நான் கண்டிப்பாக அவருக்கு இந்த வாழ்த்தை தெரிவிக்கணும். தேங்க்யூ சார். அண்ட் இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ட்ராவல் ஃபிலிம். மார்னிங்கில் ஆரம்பித்து ஈவினிங்கில் முடிகிற மாதிரி ஒரு நாளில் நடக்கக்கூடிய கதை. அதில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஃப்ளாஷ்பேக்ஸ் இருக்கும், பேக் போயிட்டு வரும். ஸோ ஒரே நாளில் கதையில் பண்ணக்கூடிய ஒளிப்பதிவு அந்த லைட்டிங் எல்லாமே ஒரு நாளில் நடக்கிற மாதிரியான இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ட்ராவலில் நடக்கிறதுனால காரில் நடக்கிற மாதிரி சீக்வன்சஸ் நிறைய இருந்ததுனால இன்டீரியர் ஸ்பேசஸ் லைட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் இந்த அப்பச்சரில் பார்த்தீங்கன்னா குட்டி லைட்ஸ்லாம் போட்டிருக்கான், லைக் சின்னதாக ஒரு MC11 அந்த மாதிரி. ஸோ அந்த சின்ன லைட்ஸ் இப்போது அட்வென்ட் வந்தனால நமக்கு ஈஸியாக இருந்துச்சு லைட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரிகிங் பார்ட்டில் சொல்லும் போனால் லைக் ஒரு ஆங்கிளில் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸோ திரும்ப வேறு ஆங்கிள் மாற்றணும் அப்படின்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம், ரொம்ப டைம் கன்சியூமிங். ஸோ பட் நான் ஆக்டர்ஸ்ட்டை நான் பேசினேன், டேரக்டர்ட்டையும் பேசினேன். ஸோ ஒரு ஆக்சஸில் ஒரு சீக்வன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா வேறு சீனில் இருக்கிற விஷயமும் எடுத்துடலாம். ஸோ நமக்கு டைம் கன்சியூமாக இருக்கும், இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது தாராளமாக பண்ணலாம் பிரதர், நம்ம ஆக்டர்ஸ்ட்டை பேசுவோம். ஸோ நம்ம டைம் சீக்கிரமாக முடிக்கணும்னா இந்த விஷயம் நம்ம பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அவர் மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸுமே ரொம்ப அது கோஆர்டினேட் பண்ணாங்க. ஸோ கோஆப்ரேட் பண்ணனால தான் அந்த ஸ்டிபுலேட்டட் டைம் பீரியடில் இது முடிக்க முடிஞ்சது. ஸோ ஆக்டர்ஸோட கோஆர்டினேஷனும் கோஆப்ரேஷனும் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் ஒரு டோன் செட் பண்ணியிருக்கோம் த்ரூ அவுட் த ஃபிலிம். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. சார் கொஞ்சம் பிரைட்டாக கலர்ஃபுல்லாக கேட்பார். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணதால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹோப் யூ ஆர் என்ஜாய். தேங்க்யூ. சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு வருகிறார். மருத்துவத்துறையிலிருந்து கலைத்துறைக்கு கதாநாயகியாக அறிமுகமாகிறார் பாடினி குமார். முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க சொன்ன மாதிரி சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வர்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபர்ஸ்ட் எனக்கு தந்த செந்தில் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். சீன்ஸ் நடிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறப்பத்துலேருந்து கட் சொல்கிற வரைக்கும் சார் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, பாட்னி உனக்கு என்ன வருதோ அதை பண்ணு, ஃப்ரீயாக பண்ணு, கம்ஃபர்டபுளாக பண்ணு, ஃபர்ஸ்ட் மூவி அந்த ஒரு பயம் எதுவுமே வச்சுக்காம தைரியமாக பண்ணு பாட்டி, நாங்கள் இருக்கோம், அவ்வளோதான். அந்த வார்த்தை தான் எனக்கு கடைசியாக முடிக்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார்.
அண்ட் எங்களோட க்ரூ எல்லா டைரக்டோரியல் க்ரூவும் இருக்கட்டும், டெக்னிக்கல் க்ரூவாக இருக்கட்டும், அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாருமே வந்து, என் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. காஸ் இது வந்து சார் சொன்ன மாதிரி ட்ராவல் ஓரியன்ட் மூவி, ஒன் டேல வர மாதிரி ஒரு கதை. ஸோ அதை வந்து பண்ணுறது அவ்வளோ சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் எங்களோட லொக்கேஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு கார் தான். அந்த கார்லேயே உட்காந்து நாங்கள் எவ்வளோ காமிக்க முடியுமோ அவ்வளோ காமிக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. சில்ட்ரன்ஸும் பார்க்குற மாதிரி வந்திருக்கு. நல்ல 2 hours தேட்டரில் வந்து சிரிச்சுக்கிட்டே போவீங்க. அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக கேரண்டி. ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கலைத்தாயின் கரம் பிடித்து, கூத்து பட்டறை விரல் பிடித்து 10 வருட திரைப்பயணத்தில் மேடை நாடகங்கள், ஒயிலாட்டம், தேவராட்டம் என்று அத்தனையிலும் அனுபவம் பெற்றவர். சின்ன சின்ன பூக்கள் பெரும் அழகிய மாலையாவதுண்டு. அந்த வகையில் சிறிய கதாபாத்திரங்களில் தலை காட்டியவர். KGF 2வின் உதவி இயக்குனர், நடிகர் என்று உலகம் நிமிர தலை நிமிர பார்க்க வைத்திருக்கிறார். உலகம் வியந்த பெரும் படைப்பு உதவி இயக்குனரான அனுபவம். மேலும் இவரை மிளிரச் செய்யும் கடின உழைப்பின் பலனாக டேக் டைவர்ஷன் படத்தில் கதையின் நாயகனாக அறிமுகமாகும் சிவகுமாரை பெருமிதத்துடன் இந்த மேடையில் பேச அழைக்கிறோம். இந்த மூவியில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தின சிவானி செந்தில் அவங்களுக்கு வணக்கம் கலந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வேன். ஃபஸ்ட்டு இந்த மூவி பார்த்திங்கன்னா டைரக்டரு செந்தில் சாரோட அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம், முத்துராமன். அவர் மூலம்தான் இங்கே வந்தேன். மற்றபடி பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர்கள் சப்போர்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, இது ஒரு பெரிய டீம் ஒர்க்குன்னு சொல்லுவேன். ஸோ இந்த தருணத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். நான் முதல்ல இங்கே சினிமா துறைக்குள்ள உள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒரு சில நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட குருவாக இருக்கிறவங்க மிஸ்டர் ஆனந்த் சோனாட், இந்தியன் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா. அப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல எங்கள் அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா எப்போவுமே நான் எங்கள் அம்மாட்ட இந்த மாதிரி நன்றியோ என்கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது இப்போ வரைக்கும். அவங்க வந்திருக்குறாங்க, ரொம்ப நன்றிம்மா. வாம்மா. ஏன்னா அப்புறமேட்டு எங்கள் ஆனந்த் சார், அப்புறம் சம்பந்தம் ஐயா, புரிசை கண்ணப்ப தம்பிரான், நான் தெருக்கூத்து கற்றுக்கிட்ட சம்பந்த ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெல்லை கண்ணன்குமார் மாஸ்டர் அண்ட் அப்போ அவங்க பையன் மணி அண்ணா, ஒயிலாட்டம், தேவராட்டம் அந்த மாதிரி கற்றுக்கிட்டது. மேஜிக் லேண்டன் தேட்டர் குரூப் மிஸ்டர் பிரவீன் அண்ட் குமரவேல், பாம்பே ஞானம், மகாலட்சுமி தேட்டர் குரூப், புத்தர் கலைக்குழு மணிமாறன் அண்ணா. அப்புறம் பார்த்திங்கன்னா லிவிங் ஸ்மைல் வித்யா, கிளாடி அண்ட் ஜி, இவங்க பன்மைன்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் குரூப் வச்சுருக்காங்க அவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு வித்யாசரம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஸ்டாஃப் தமிழ் டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா அவங்க வந்து எனக்கு ப்ரோக்ராம்ஸு நிறையா மேடை நாடகங்கள் ப்ரோக்ராம்ஸ் பண்ண கொடுப்பாங்க. அப்புறம் நண்பர்கள், என்னோடய நண்பர்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும், சினிமா வட்டாரங்கள் நண்பர்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. காசே இல்லாட்டினாலும் ட்ராவல் பண்ணுறதுக்கு நண்பர்கள் கண்டிப்பாக தேவை. சினிமா வட்டாரங்களில் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அது மாதிரி தான் உறவினர்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க உறவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு. எனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து நல்ல உறவினர்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஆக்சுவலாக நான் தேட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேட்டரில் ஓரளவுக்கு தான் இன்கம் வரும். அதுக்கப்புறம் இன்கம் கம்மியாக இருந்தாலும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ண போவேன், நல்லா வருமானம் வரும். அப்போது பழகின நண்பர்கள் நிறைய பேர், கோ ஆர்டிஸ்ட் கூட இருக்கிறவங்க ரொம்ப இந்த மாதிரி லீட் ரோல் ஹீரோ கதாயின் நாயகனாக பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எக்கச்சக்க நண்பர்கள் கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம டேக் டைவர்ஷன் டீம் பர்டிகுலராக சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேனேஜர் ராகவன் சார், அப்புறம் PRO சக்தி சரவணன் சார், அப்புறம் நம்ம ஃபிலிமை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அண்டு KGF இயக்குனர். ஒரு நடிக்க போன இடத்துல நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதலாக உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. கடைசியாக சொல்ல போனோம்னா நம்ம ஊடகத்துறை, எந்த ஒரு இயக்குனராக இருக்கட்டும், புதுமுக இயக்குனராக இருக்கட்டும், புதுமுக கதாநாயகனாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு படத்தை எடுக்கிறத மக்கள் மத்தியில் ரீச் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முழு காரணம்
முக்கியமான காரணம் அவங்களும் ஒரு வகையில் இந்த படத்தில் ஒரு டீமாக தான் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களை மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஒரு புது டீமு, புது இயக்குனர், புது கதாநாயகன் வந்து ஃபுல்லாக ரீச் ஆகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் நன்றி. நன்றி செந்தில் சார். நன்றி, வணக்கம். பெயருக்கு தான் எத்தன், ஆனால் இவரோ சினிமா பித்தன். நீயா 2 படங்களை அடுத்து களம் இறங்க காத்திருக்கும் இயக்குனர் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். எனக்கு வந்து முதல்ல வந்து பேரரசு சார் அவர்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே வந்த உடனே கேட்டாங்க, எப்படி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாங்க. சின்ன படங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்காம யார் கொடுக்கறது அப்படின்னு சொன்னார் அவர். ரியலே அது ஒரு பெருந்தன்மை. ஏன்னா இங்கே நிறைய இயக்குனர்கள் வந்து இப்போ கூட நிறைய பேர் வந்து வீட்டில் ஃப்ரீயாக கூட இருக்கலாம். ஆனால் இவர் கிளம்பி இதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமா எனக்கு படுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பொதுவாகவே நான் சந்திக்கிற இடத்துல நிறைய இடங்களில் பார்த்தது என்னென்னா, அரை படம் எடுத்திருப்பானுங்க இயக்குனராக, 1/4 படம் நடிச்சிருப்பான் நடிகனா, ஆனால் கரண்ட் கண்டுபிடிச்ச மாதிரி தலைக்கணத்தில் இருப்பானுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஒரு சமயத்தில் இருந்திருந்தா அவருக்கு இருக்கிற தலைக்கணத்தை விட அதிகமாக இருக்குது, ஒரு திரைத்துறைக்கு வந்துடவும் இல்லை. அந்த சூழலில் இருக்கின்ற பொழுது நிறைய ஹிட் படங்களை கொடுத்துட்டு ரொம்ப இயல்பாக எல்லா இடங்களுக்கும் ரொம்ப எல்லாருக்கும் ஊக்குவிக்கும் முகமாக வருகிற பேரரசு சார் அவர்களுக்கு மறுபடியும் இந்த குழுவின் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த இவரை நண்பர் இயக்குனரை வந்து எனக்கு வந்து ஒரு 7-8 வருடமாக தெரியும். ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரோட துணிச்சலை முதல்ல நம்ம பாராட்டணும். என்னென்னா, அவர் ஐடியில் வேலை பார்த்தவர், சினிமாவில் எவ்வளோ போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிந்தும் அதில் இறங்கியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி படம் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் ஈஸின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் மனைவியை கன்வின்ஸ் பண்ணி சினிமாவுக்கு வர்றதே கஷ்டம். ஆனால் அவர் ப்ரொடியூசர் ஆக்கியிருக்கிறாரு. ஆனால் உண்மையிலே இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய படங்களை அவரால் கண்டிப்பாக எடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா திரைத்துறைக்கு வருவதற்கு வந்து அவ்வளவு போராட்டம் குடும்பங்கள்லேயே இருக்கும். நம்ம நிறைய சந்திக்கிறோம், நிறைய உதவி இயக்குனர் வாழ்க்கையிலேருந்து நிறைய நான் பார்த்துருக்குறேன். ஆனால் கணவனுடைய இந்த மாதிரியான ஒரு லட்சியத்திற்காக நடுவில் வந்த லட்சியம்தான். ஏன்னா இவர் உதவி இயக்குனராக இருந்து அவர் திருமணம் பண்ணலை, ஐடியில் வேலை பார்த்து கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து இவர் சினிமாவுக்கு போவோம் அப்படிங்கும்போது அனுப்பி வைப்பதற்கு ஒரு பெரிய மனம் வேண்டும். பொதுவாகவே பெண்கள் வந்து பல விதங்களில் சந்தேகப்படுவாங்க. என்னென்னா, அந்த போனால் கெட்டு போயிடுவாங்களே, இதை குழப்பறதுக்குன்னே ஒரு கூட்டமே இருக்கும். ஐயோ உங்கள் வீட்டுக்காரரை விட்டுட்டீங்கன்னா அவர் எப்படி இருக்க என்ன இருக்கும். ஏன்னா இன்னொரு பெரும் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, மீடியாவில் உள்ளவங்க மட்டும்தான் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றும் இல்லாதெல்லாம் எழுதிட்டு திரிகிறாங்க. நான் சீரியஸாகவே வந்து திரைத்துறையில் வந்து அவ்வளோ உத்தமர்கள், அவ்வளோ நல்லவர்கள் நான் செஞ்சுருக்கிறோம், அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் யாரோ ஒரு இடத்துல நடக்கிறது, சாதாரணமாக எந்த தொழிலில் இருந்தாலும் தவறான மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இதை தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க. இத்தனையும் மீறி இன்றைக்கி வந்து கணவனை வந்து திரைத்துறைக்கு அனுமதித்து விட்டு அதன் தொடர்ச்சியாக வந்து திரைப்படமும் எடுத்திருக்கின்ற அவரை நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். உண்மையிலே இது வந்து பெரிய விஷயம், எல்லாருக்கும் நடக்காது. உண்மையிலேயே சொல்லப்போனால் இவர் வந்து கிஃப்டட் ஒய்ஃப்னு தான் நான் நினைக்கிறேன் இவருக்கு, இல்லைன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேக் டைவர்ஷன் ஒரு டைட்டில் வச்சுருக்கிறாரு. இந்த டேக் டைவர்ஷன் வந்து நல்ல இலக்கை நோக்கி நல்ல வெற்றி பயணமாக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். என்னென்னா, ஆரம்பத்தில் இவர் வரும்போது என்னென்னா, அப்புறம் இன்னொரு பெரிய துணிச்சல் என்னென்னா, கொஞ்ச நாள் ஒரு ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் தான் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணோம். பேசிக்காக நான் அட்வொகேட் அப்படின்றதுனால அவங்க ஒரு நண்பரோட அலுவலகத்தில் இருக்கும்போது இவர் அங்கே வந்திருந்தார். அவர் வேறு ஒரு வேலையாக வந்திருந்தார் அங்கே. அப்போ வரும்போது இது மாதிரி நான் சினிமாவில் இருக்கிறேன்னதும் பயங்கர ஆர்வமாக என்கிட்ட பேசியிருந்தார். அப்புறமா சரி அப்படி சொன்ன மாதிரி அப்படின்னு அடிக்கடி சந்திப்போம், மீட் பண்ணோம், பேசுவோம். அப்புறம் திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள் ஆளையே காணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2-3 வருஷம் இருக்கும் காணும். திடீர்னு ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு டீ கடையில் மீட் பண்ணுற மாதிரி ஒரு பார்த்தோம். என்ன பண்ண சார், நான் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணேன். இது படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டீங்களா, இதுன்னு எப்படி இவ்வளோ சீக்கிரமாக நடந்துச்சு அப்படின்னா, எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தால் தன்னுடைய சுய இதில் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அடுத்த படத்தையும் எடுக்கிறது தான் அவரோட பெரிய துணிச்சலும் தன்னம்பிக்கையும். இப்போ ஏன்னா முதல் படம் எடுக்கிறது அதில் அந்த ஸ்ட்ரகிளை பார்த்துட்டே ஓடுருவாங்க. ஆனால் அதுலேருந்து சில பாடங்களை கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து அடுத்த கட்டத்துக்கு இவர் வந்திருக்கிறாரு. நிச்சயமாக இவர் ஜெயிப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
அப்புறம் இவங்க அம்மா இங்கே வந்திருக்கிறாங்க. அம்மா அவர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பிள்ளைகளை வந்து சினிமாவுக்கு அனுப்பும்போது மனைவி விஷயம் மாதிரி தான், இதே ஏன்டா போடுறா, தேவையில்லாத வேலைடா இது அப்படின்லாம் சொல்லுவாங்க, அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவருக்கு இந்த படம் நடப்பதற்கு நிறைய சோதனைகளை சந்திச்சிருக்கிறாரு. நிறைய சந்தர்ப்பம் என்கிட்ட புலம்பிருக்கிறாரு, இது நடந்துச்சு இது. ஆனால் இது ரொம்ப சாதாரணமாக நடக்கிறது தான். நம்மளை நம்புறதுங்கிறது ஒரு விஷயம். நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இல்லாமல் யாருமே சினிமாவுக்கு வர முடியாது, வரவே முடியாது. நம்பிக்கையோடு தான் வர முடியும். ஆனால் இவரை நம்புகின்ற ஒரு குடும்பம், இவர் கண்டிப்பாக வருவார்னு நினச்சி இவருக்கு பொருளியல் ரீதியாக உதவி செய்த ஒரு நண்பர்கள், இதெல்லாம் வந்து உண்மையிலே கிஃப்டட் தான். எத்தனை பேர் நம்புகிறாங்க முதல்ல? என்னடா இவன் ஏதோ லூசு மாதிரி திரிகிறான், இவனுக்கு எதுக்கடா காசு கொடுக்கணுன்றது இருக்கு இல்லையா? அதையும் தாண்டி நம்புவதற்கு வந்து இவரோட நடவடிக்கை, இவரோட கேரக்டர் இதோடு சேர்ந்து இவர் மேல் நிச்சயமாக இவன் வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் முகமாக இவர் பழகியிருக்கிறாரு. அதனால தான் அவங்களும் செஞ்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்டேஜில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த டேக் டைவர்ஷன் நல்ல ரூட்டை நோக்கி போகுன்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெடுநல் வாடை, என் பெயர் ஆனந்தன் என்று தன் இசையால் பேர் சொன்ன படங்கள். டேக் டைவர்ஷன் படம் சென்னை டு பாண்டியின் பயணத்தை தன் இசை சூழல் மூலம் படத்தில் பேச வைத்திருக்கும் இசையமைப்பாளர் ஜோஸ் பிராங்க்லின் அவர்களை பேச அழைக்கிறோம். ஃபஸ்ட்டு என்னோட டேரக்டர், இந்த படத்தோட டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இது ஒரு ஃபீல் குட் மூவி அண்டு இது ஒர்க் பண்ணும்போது நிறைய குட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு லவ், ட்ராவல் அண்டு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி இது. அண்டு என்னோட இந்த படத்தில் 2 சாங்ஸ் இருக்குது. ஒன்று மியூசிக் டைரக்டர் தேவா சார் அண்ட் அனதர் யாசின் சார் பாடியிருக்கு. அண்டு லிரிக்ஸ் மோகன்ராஜா சார் அவரும் எழுதியிருக்கு இதில். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை டீம்ஸ் அண்ட் ஆல் த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு இதில். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ. துணை என்பது நம்மோடு நிற்பவர் மட்டுமல்ல, நொடிக்கு நொடி நம்மோடு வாழ்பவர். கணவனின் கனவுகளுக்கு கை கொடுத்து தன் பெரும் நம்பிக்கை கொடுத்து இந்த படத்தை தூக்கி நிறுத்திய தயாரிப்பாளர் இயக்குனர் மனைவி சுபா செந்தில் அவர்களை பேச அழைக்கிறோம். நான் ப்ரொடியூசர் சுபா செல்வம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் நான் மட்டும் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கிடையாது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், இவங்கள எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. 2 minutes, சாரி. இல்லை சாரி. இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். என் ஹஸ்பண்டுக்கு நான் துணையாக இருக்கிறேன்னா நம்பிக்கையில் தான். அவங்க ஐடியிலேருந்து இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் கூட எல்லோரும் மாதிரி, நான் எல்லா ஒய்ஃபை மாதிரி நோ இது நம்மளுக்கு தேவையில்லாதது அப்படி இப்படின்னு தான் சொன்னேன். பட் அதுக்கப்புறம் ஓகே, அவங்களோட பேஷன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். லவ் ஒரு டைப் ஆஃப் லவ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃபிலிம் எடுத்தாங்க. நாட் வெல் அண்ட் குட், நல்லா போகல எங்களுக்கு. எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க சூப்பராக போயிருக்கோம் அப்படின்னா. இல்லை, கார்கில் கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டம். இப்போவும் கஷ்டம் தான் பட்டுட்ருக்கோம். நாங்கள் ரொம்ப சூப்பராலாம் இல்லைங்க, கஷ்டம் தான் பட்டுட்ருக்கோம். பட் ஆனாலும் நான் அவங்களுக்கு நிற்கிறேன் கூட. ஏன்னா எனி டே ஹி வில் ப்ரூவ் அப்படின்னு நான் கூட நிற்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த மீடியா எங்களை வந்து மேலே தூக்கிட்டு போகணும்னு நினச்சி தான் இன்றைக்கும் வந்து நாங்கள் இங்கே நிற்கிறோம். போன படத்துலேயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, இந்த படத்துலேயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வந்திருக்க எல்லாருக்கும் இது தான் சொல்வேன், கஷ்டப்பட்டால் தானே முன்னேற முடியும். ஸோ கஷ்டப்படுறோம், நோ ப்ராப்ளம். என்றைக்கு நாங்கள் முன்னேறி மேலே வரணும்னு இருக்கோம், நாங்கள் மேலே வரோம், நோ ப்ராப்ளம். ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள். மீடியா ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது. ஸோ எனக்கு வந்து என்னோடய அப்பா அம்மா பின்னாடி நிற்கிறாங்க, என் தம்பி எல்லாருமே பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் நிற்கிறேன் இங்கே. என் ஹஸ்பண்டுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க. டீம் மெம்பர்ஸ், சூப்பர் டீம் மெம்பர்ஸ் சொல்லவே கூடாது. அவங்க இல்லைனாலும் இவங்களால் எதுவும் பண்ண முடியாது. எல்லோரும் பயங்கரமான உழைப்பு போட்டிருக்காங்க. இது ரொம்ப நாள் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்னமும் சொல்கிறது நான் மாமான்னு தான் சொல்லுவேன். மாமா கடவுள் இருக்கிறாரு, நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, மேலேயும் கூட்டிகிட்டு போவார். நாங்கள் ஒரு 2 பேரும் சொல்கிற ஸ்லோகம் இது மட்டும்தான், கடவுள் கடவுள் கடவுள். கடவுள் எங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ நாங்கள் 2 பேரும் அங்கே ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ ப்ளீஸ் மீடியா எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிகழ்ச்சியின் நிறைவாக ஐடி துறையில் இருந்தவருக்கு கார்கில் விருது முதல் அறிமுகம், பயணங்களும் வாழ்க்கை பாடங்களும் சொல்லும் படமாக தருகிறார் டேக் டிவிஷன் மூலம். இந்த படத்தில் பெரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இயக்குனரை அழைக்கிறோம் சிவானி செந்தில் அவர்கள். முதல்ல பேரூர் சார் வணக்கம் சார். அப்புறம் எங்கள் அண்ணன் சுரேஷ் சாருக்கு வணக்கம். அப்புறம் நடிச்சிருந்த ராம்ஸ் பிரதர், ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் இன்னும் கொஞ்சம் நடித்தவங்கெல்லாம் வெளியே நின்றுட்டுருக்காங்க, அவங்களே வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் என் டீம், என்னோடய டெக்னிக்கல் டீம், அப்புறம் கடைசியாக என்னோடய நண்பர்களில் ஊடக நண்பர்கள், கண்டிப்பாக நீங்கள் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ டேக் டைவர்ஷன் சொன்னபடி தான், நேராக போக வேண்டிய இடத்துல ஒரு டேக் டைவர்ஷன் ஒரு மாற்றுப்பாதையை பார்ப்போம். கண்டிப்பாக எல்லாருக்கும் மனசில் என்னடா இது 1 கிலோமீட்டருக்கு 6 கிலோமீட்டர் போகணுன்னு ஒரு டென்ஷன் வரும். ஆனால் நம்ம போய் சேர வேண்டிய பாதை நல்ல விதமாக இருக்கும். ஸோ என்னோடய படத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த டென்ஷன் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள், நம்ம ஜெயிப்போம். வாழ்க்கையே ஒரு டேக் டைவர்ஷன் தான். பேர சார் சொன்னபடி நமக்கு இந்த டேக் டைவர்ஷனால் கிடைச்ச பொக்கிஷங்கள் நிறைய. இந்த படத்தில் 2 மணி நேரத்தில் அந்த பொக்கிஷத்தை நான் சொல்லியிருக்கேன்னா, வாழ்க்கையில் டேக் டைவர்ஷனை சந்திக்க தயாராக இருங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு பொக்கிஷன் காத்துட்ருக்கு. நன்றின்னு ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லணும்னா ராம்ஸ் பிரதர் தான் இந்த படத்தோட எங்களுக்கு ஒரு பேக் போன். அப்புறம் போய் பார்த்து கதை சொன்னேன், டப்புன்னு ஓகே சொன்னாங்க. அப்புறம் நடிக்க சொல்லும்போதும் ஒரு நான் என்கிட்ட எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இல்லை ரொம்ப ஏன்னா நான் வீடு அப்படியே வளர்ந்தது, அம்மா 4 அண்ணன் அக்கா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் இருந்ததுன்னா எல்லாத்தையும் அந்த மாதிரியே அப்ரோச் பண்ணுவேன். நாங்கள் 2ம் அப்படி தான் அந்த படத்தை ஷூட் பண்ணும்போது அப்படி ஃபுல்லாக இருப்போம். இது மாதிரி தான் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் ஹீரோ தம்பி, அவன்கிட்ட இருந்து அந்த கதையை உருவாச்சு, நானும் அவனும் பேசி அந்த கதையை ரெடி பண்ணி, அதாவது போராடுறவங்க கஷ்டப்படுறவங்க எப்போவுமே சேர்ந்துருப்பாங்க. அவன் அப்படி சேர்ந்துருந்ததில் அவனை தம்பி சிவாட்ட இருந்து என் கூட சேர்ந்து நிறைய நண்பர்கள், தம்பிகள், எல்லோரும் தம்பி தான். எங்கள் வீட்டில் நான் வந்து கடைசி பையன், எனக்கு 4 அண்ணன் தான். ஆனால் இந்த சினிமா உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னை விட நிறைய தம்பிகள் யாருக்குமே இருக்காது, அவ்வளோ தம்பி எனக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜான் விஜய் சார், அவரும் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வர முடியல. ஜார்ஜ் பிரதர் சப்போர்ட்டாக நடித்து கொடுத்தாங்க. அப்புறம் என்னோடய டெக்னிக்கல் டீம் சொல்லணும். ஸோ ஈஸ்வரன் தங்கவேலு, ஒரு 1 டே டூரேஷன்னா அவர் அந்த சில விஷயங்கள் அவங்களே சொல்லிட்டாங்க. எனக்கு நான் என்ன சொல்ல வேண்டிய நன்றி என்னென்னா, ஸ்டார்டிங் ஒரு டார்க் ஒரு மாதிரி ஒரு குடவுன் ஸ்பேஸ், எண்டு வந்து ஒரு ஓப்பன் பீச், இடையில ஒரு ட்ராவல், இந்த 3ஐயும் ஒரே டேல விஷுவலைஸ் பண்ணுறதுங்கிறது சில டெக்னிக்கல் விஷயம் அவர் தான் சொன்னார். அதை நான் வந்து என்னென்னா, ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேமரானா நீங்கள் தான் பார்த்துக்கணும், எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ அதை பக்காவாக அந்த டூரேஷனை மட்டும் நான் இப்போ சொன்னோம்னா ரொம்ப ஷாக்காக இருக்கும். அவ்வளோ ஷார்ட் டூரேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவர் மட்டும் இல்லை, எல்லோரும் சேர்ந்து டெக்னிக்கல் டீம் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் என்னோடய எடிட்டர் விதுஜீவா. ஸோ விதுஜீவா எப்படின்னு நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா, எல்லோரும் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டர்கிட்ட கொண்டு ஒரு படத்தை கொடுக்குறோன்னா 5 மணி நேரம் எடுத்திருந்தாலும் 2 மணி நேரமாக கட் பண்ணிடுவாங்க. ஆனால் எங்கள் எடிட்டர் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் படத்தை 2.25 மணி நேரமாக எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வச்சு எடிட் பண்ணி கொடுத்தாரு. எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் இந்த சென்ஸ்னால் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்வார், சார் இதில் ஒரு மாண்டேஜ் வேணும் சார்னு. திரும்ப ஷூட்டிங் போவோம், சார் இதில் ஒரு அனிமேஷன் பண்ணலாம் சார்னு பாரு, அதையும் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எடிட்டர், இது ஒரு தமிழுக்கு புதுசாக இருக்கும். அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜோஸ் ஃப்ராங்க்லின், நெடுநாள் வாடை, ஒரு பெரிய ஜாம்பவான் கூட ஒர்க் பண்ணவர். ஸோ இந்த படத்தில் வந்து நாங்கள் சின்ன டீம், ஆனால் அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தோம். இப்போ நாங்கள் ஒரு பாட்டு, நாங்கள் பிளானே பண்ணாத ஒரு பாட்டை அவரு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு, ஒரு ரொமான்டிக் சாங். பிளான் பண்ண சாங்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டேஜ் சாங்கை வந்து தேவா சார் கொண்டு போய் அப்புறம் சாண்டி மாஸ்டர் வரைக்கும் போச்சு. ஆனால் அதோட பேசிக் லைன் பார்த்தீங்கன்னா மோகன் ராஜன் சார், அவரை ஒரு டீ கடையில் சந்தித்து அந்த பாட்டை உருவாக்கணும். அது வந்து இந்த மம்மாரா சாங் கண்டிப்பாக படத்துக்கு ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் என்னோடய ஹீரோயின் சொல்லணும், பாடினி குமார், ரொம்ப டேலண்டட். அந்த டேலண்ட்டை நான் எப்படி சொல்லுவேன்னா, அவங்க அப்பாட்டேருந்து வந்துச்சு நான் சொல்லுவேன். சிலவர கனவு வந்து அடுத்த ஜென்ரேஷனில் நிறைவேறும். ஸோ பாடினி குமார் வந்து அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரோட என்னோடய டைரக்ஷன் டீம். ஸோ டைரக்ஷன் டீம்னால் காலையில் வருவாங்க, அந்த ப்ரொடக்ஷன் மட்டும்தான் எல்லோரும், ப்ரொடக்ஷன் இந்த சென்ஸ் ஷூட்டிங் டைமில் தான் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது.
1 வருஷமாக நாங்கள் டெய்லி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். டைரக்ஷன், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், இப்போ வந்து ரிலீஸ்க்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட். இது வரைக்கும் அவங்கள கூப்பிடல, நான் இப்போ கூப்பிட்டுலான்னு நினைக்கிறேன். உதயம் அண்ட் சுரேஷ். தேங்க்யூ. உதயம் அண்ட் சுரேஷ். ஸோ இவங்க 2 தான் என்னோட ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டு. எல்லோரும் டைரக்ஷன் டீமில் வந்து பின்னாடி தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் டைரக்ஷன் டீம்லேயே போடுறாங்க. டைரக்டட் பை டைரக்ஷன் டீம்லேயே போடணும். அதுக்கப்புறம் ஸோ நான் சில விஷயங்கள் இவ்வளோ நேரம் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டுன்னு. ஆனால் அதை வந்து நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் ஒரு நகைச்சுவையாக சாரோட ஸ்டைலில் சுரேஷ் சார் சொல்லிட்டாங்க. நான் வந்து நிறைய இதெல்லாம் பேசலாம்னு நினச்சி வச்சுருந்தேன் சார். ஆனால் நீங்கள் அப்படி பிச்சு தூக்கி போட்டீங்க. என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லிட்டாங்க, என் ஒய்ஃபை பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் சீரியஸாக பேசியிருப்பேன். சார் சொன்னதுனால அது ஜாலியாக இருந்துச்சு. அதனால் திரும்பியும் சொல்லணும், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லா சப்போர்ட்டு. நான் வந்து ஆசை தான் படுவேன். டேரெக்டாக கடவுள்கிட்ட கேட்பேன். அவர் எங்கேயா இருந்து அனுப்பிவிட்டுட்டே இருப்பார். எங்கேயா இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்ட்டு தான் அனுப்புவார். நான் அந்த படத்துலேயே ஃபஸ்ட்டு டைட்டில் போடும்போதே போடுவேன், தேங்க் காட் வித் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். கடவுளுக்கு பல பேர் உண்டு, என் நண்பர்கள் பேர் அதில் அடக்கம். ஸோ அதான் என்னோட இது. பேரஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்து நிறைய அந்த படத்திலோட டேக் டைவர்ஷனோட பொக்கிஷத்தை நீங்கள் தான் சொன்னீங்க. அதை நான் காப்பி எடுத்து திரும்ப சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு எனக்கு வாழ்த்து இந்த சென்ஸ், நான் இந்த ட்ரெய்லரை காட்டி சின்னதாக நான் அப்ரிசியேஷன் வாங்கினது வந்து ஃபஸ்ட்டு வந்து கேஜிஎஃப் டைரக்டர். ஸோ சிவா மூலமாக அவர் அந்த ட்ரெய்லரை பார்த்தாரு, 2 தடவை பார்த்தாரு. நம்ம டீமை பற்றியும் டேரக்டரை பற்றியும் ரொம்ப ரொம்ப அக்கறையாக விசாரிச்சாருன்னு சொன்னாங்க. ஸோ இந்த டைமில் கேஜிஎஃப் டைரக்டருக்கு நான் வந்து என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனை வச்சு கேஎஸ் ரவிக்குமார் சார் பார்த்தேன். அவங்களும் அந்த ட்ரெய்லரை நல்லா பார்த்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையை கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு சினிமாங்கிறது ஒரு கனவு. அந்த கனவு பார்த்தீங்கன்னா நான் என் மைண்டில் நினைப்பேன், நான் ஒரு படம் எடுக்கணும், டேக் டைவர்ஷன் எடுக்கணும், ஒரு ஹீரோ இருப்பான் அப்படி இப்படின்னு. அந்த கனவை வந்து எங்கள் டெக்னிக்கல் டீம் எல்லோரும் சேர்ந்து அந்த கனவுக்கு ஒரு வெளியே வரதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு உயிர் கொடுப்பாங்க. எப்போவுமே ஒரு கனவு நிஜமாகணும்னா அதுக்கு வந்து உழைப்பவங்க மட்டும் பத்தாதுன்னு தான் என்னோட கருத்து. ஒரு கனவு நிஜமாகணும்னா அது மக்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இந்த டைமில் சின்ன படங்கள் ஓடுற அப்படி என்ன சொன்னாலும் அதான் ரியாலிட்டி. மக்கள் இதை ஏற்றுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எங்களோட கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவில் இருக்கிறது நீங்கள் தான். இதை நீங்கள் நிஜமாக்கணும் நம்புகிறேன். தேங்க்யூ.